புட்டிங் கேக் நான் செஞ்சேன்றதுக்காக சொல்ல, சீரியஸாகவே இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். எப்போவும் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கர் அடுப்பில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு தான் ப்ரீஹீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சதும் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. கீழே போடுற பட்டர் ஷீட்டில் பபிள்ஸ் தான் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நீட்டாக இருக்கணும். அப்போ தான் கீழே ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டி இந்த பேப்பர் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் மாறிடும். சைட்லேயும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து 11 to 12 ப்ரெட்ஸ் எடுத்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேக்ஸு அவ்வளோ ப்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணிடணும். ஃபுல்லாக நிறைய நேரம் பண்ணக்கூடாது. ஒரு 5 செகண்ட் இல்லை 6 செகண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணிடாதீங்க, சரியாக வராது. நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மைதா ரெண்டும் போட்டுட்டு ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. மைதா எதுக்கு போடுறோன்னா, இந்த மைதா வந்து அந்த ப்ரெட் கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி கேக்கை நல்லா பிடிச்சி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு குட்டி கை தெரியும், அது வேறு யாரும் இல்லை, என் பையன்தான். அவருக்கு குக் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவருக்கு குக் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான ரீசனே இந்த முட்டை உடைக்கிறது தான். அவருக்கு இது மாதிரி முட்டை உடைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சீரியஸாக ஒரே ஒரு சின்ன முட்டை ஓடு கூட இல்லாமல் சூப்பராக உடைப்பான். 4 முட்டை போட்டிருக்கேன். நான் அந்த 12 ப்ரெட்ஸ்க்கு 4 முட்டை போட்டிருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததும் சுகர் 1 கப் எடுத்துகிட்டு ஒரே டைம் சேர்த்துக்காமல் 3 டைம்ஸ் பிரித்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டெல்லாம் பேக்கரி போனாலே எனக்கு இந்த கேக் எங்கே இருக்குதுன்னு தான் தேடும். அப்போல்லாம் அவ்வளோ ஒரு சில பேக்கரியில் மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்லா பேக்கரிலையுமே இந்த கேக் கிடைக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை, நானே செஞ்சு சாப்பிட்ணுன்னு. அதுக்காக தான் இந்த புட்டிங் கேக் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டேன். எக்ஸு நல்லா பிளெண்ட் பண்ணி முடித்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸு சேர்த்துக்கணும். ஒரே டைம் சேர்த்துக்கக்கூடாது, 2 தடவை பிரித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, ரொம்ப அழுத்தி கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நான் இன்னொரு பார்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் அப்புறம் 1 ஸ்பூன் கீ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் நிறைய மிக்ஸ் பண்ணதுனால 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு நம்ம போட்ட ஆயில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிடுங்க. இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நல்லா போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் அதை சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 45 to 50 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். 40 மினிட்ஸ் வரைக்கும் ஓப்பனே பண்ணாதீங்க. ஒரு 40 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அது வேகலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 45 மினிட்ஸில் கரெக்டாக இந்த கலரில் வெந்திருந்தது. குக்கர் ஓப்பன் பண்ணதும் வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லு. அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது அப்போவே சாப்பிட்ணுன்னு. ஆனால் நான் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம போட்ட பட்டர் ஷீட்லாம் ஃபுல்லாக எடுக்கணும். என்னை விட என் பையன் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். கேக் எப்போ ரெடியாகும்னு. அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். பட்டர் ஷீட்டையும் இந்த மாதிரி ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம குக் பண்ணுறப்ப குழந்தைங்க ஆசையாக வருவாங்க, மம்மி நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அவங்கள நம்ம வேண்டாம் அப்படி சொல்லி போனோன்னா அது அவங்க மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளே கூப்பிட்டு வேலை செய்ய வாங்கன்னு கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன பூண்டு நசுக்கிறது, வெங்காயத்தோல் உரிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலை கொடுத்து அவங்கள செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக இருந்தது தெரியுமா. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.